திமுகவுக்கு தான் நல்ல கொள்கை இருக்குது. மக்களுக்கு செய்யணும், மக்களை நல்வழிப்படுத்தணும், சமூக நீதி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கல்விக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கல்வி வளர்ந்தனால தான் மக்கள் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிறதுனால மற்ற இயக்கங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு இது இல்லை. மக்களை நோக்கிய சிந்தனை இல்லை. வெறும் விளம்பரம். அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தேவையான புரிதலுக்கு அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து பாரம்பரியமாக வந்து மக்களை முன்னேற்றக்காக வந்த கட்சி, சமூக நீதி கட்சி. மக்களை முன்னிறுத்தி அடிமைத்தனத்துலேருந்து மீட்டணும்னு வந்த கட்சி. அதனால் இந்த இயக்கம் யாருக்கும் அடிமைப்படாது. அடிமையில் மீட்டெடுக்கிறதுக்காக வந்த இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அடிப்படை கொள்கையே மக்களை அடிமையிலேருந்து மீட்டெடுக்காக வந்தது தான். அதே சமயத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றது தந்தை பெரியாரே அடிப்படையாக வழிகாட்டுதலில் வந்தது. அதனால் எந்த கட்சியும் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கொள்கைக்கு எதிராக எந்த கட்சியும் நிற்க முடியாது. அது நின்றாலும் வந்து வெல்ல முடியாது.